எல்லோருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ என் பெயர் கார்த்திகேயன், எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற டாபிக் ரெண்டு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஒன்று காலபைரவர் ஜென்மாஷ்டமி. ஸோ நாளைக்கு அந்த நாள் சனிக்கிழமையில் வருது. ஸோ அதனால் இது ஒரு முக்கியமான நாள். அதை எப்படி பயன்படுத்திக்கணுன்றதை நான் சொல்கிறேன். என்ன பரிகாரங்கள் பண்ணணும், அந்த நாளை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணுன்றது இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல காலபைரவர் யார், அவர் எப்படி தோன்றினாருன்றதை விளக்கமாக சொல்கிறேன். அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பரிகாரத்துக்குள்ளே போவோம். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது காலபைரவர் சிவனோட ஒரு அம்சம். ஸோ காலத்துக்காக படைக்கப்பட்ட கடவுள். அவர் ஏன் படைக்கப்பட்டாருன்னா பிரம்மா நான் தான் படைக்கும் தொழிலை செய்கிறவன், அதனால் நான் தான் பெரியவன்ற ஒரு ஆணவம் வந்துடும். ஸோ அந்த ஆணவத்தை அடக்கிறதுக்காக காலபைரவர் சிவனோட அம்சமாக தோன்றினார். ஸோ வீரபத்ரன், காலபைரவர், பத்ரகாளி இவங்கெல்லாம் சிவனோட முடியிலேருந்து தான் ஒரு அங்கமாக சொல்லுவாங்க. அது அந்த புராண கதைகள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அவர் சும்மா லைட்டாக அப்படியே இப்படி பிச்சு போட்டார்னா அதுலேருந்து ஒரு உருவம் வரும். சிவபெருமான் மோஸ்ட்லி அவதாரங்கள் எடுக்க மாட்டார். உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் முடிக்கிற கடவுள். அவர் ஏன் காலபைரவரை தோற்றுவிச்சாருன்னா, ஸோ நம்ம பிரம்மாவோட ஆணவத்தை அடக்கணும். ஸோ அந்த ஆணவத்தை அடக்கிறதுக்காக காலபைரவர் தோன்றினார். ஸோ அப்போ தோன்றும் போது அந்த 5வது தலையை கொய்துடுவார். ஆணவம் 5 தலைகள் மொத்தம். அதில் 5வது தலை ஆணவத்தை குறிக்கிறது. அந்த தலையை கொய்துடுவார். ஸோ அது பிரம்மகத்தி தோஷம், அதெல்லாம் அந்த ஸ்டோரி போகும். ஸோ அதெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் லைட்டாக ஓரலாக சொல்கிறேன். ரொம்ப சொன்னாலும் நிறைய பேர் கேட்க டைம் இருக்காது. ஸோ அப்படி தோற்றுவித்தவர் தான் காலபைரவர். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதுதான் காலத்தை நிர்ணயிக்கிற கடவுளாக சிவபெருமான அவருக்கு பொறுப்பு கொடுத்தாரு. ஸோ 12 ஜோதிர்லிங்கம் நிறுவும் போது அந்த ஜோதிர்லிங்கத்துக்கு பாதுகாப்பாக காலபைரவர் நிறுத்தினார். ஏன் பாதுகாப்பாக நிறுத்தணும்? ஸோ காசியில் தான் காலபைரவர் காவல் தெய்வமாக அங்கே அருள் பாலிக்கிறார். ஸோ காசியில் பெரிய அந்த இது இருக்குது, காலபைரவர் தான் காவல் தெய்வம். ஏன்னா அது புண்ணிய சேஸ்திரம். ஸோ அப்போல்லாம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அப்பப்போ ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அசுரமாதா திதின்னு இருக்காங்க. ஸோ நம்ம கேலண்டர்லாம் எல்லோரும் பார்த்துருப்போம். திதி ஒவ்வொரு திதியாக வரும். பௌர்ணமி, பிரதமை, அமாவாசை, சதுர்தசி, சப்தமி, அந்த மாதிரி திதிகள் வரும். ஸோ அந்த திதிக்கான தேவியாக அசுரமாதா திதியை அவங்க நினைவுபடுத்துகிற அளவுக்கு அந்த திதிகள் அவங்க தான் நிறுவப்பட்டிருக்கார் சிவபெருமானால். ஸோ எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கும்போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சரி சமமாக பிரித்து கொடுத்து. ஸோ அப்போ அசுர மாதாவுக்கு இந்த திதிக்கு நாயகியாக கொடுத்துட்டு, அப்புறம் நவகிரகங்களில் ராகு கேதுகளுக்கு ஏன்னா அவங்க அந்த அமிர்தம் அருந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் அந்த நவகிரகத்தில் 2 போஸ்டிங் கொடுப்பார். சாயா கிரகம், நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க, இருள் கிரகமும் கூட. ஸோ அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து வாரத்தில் 7 நாள் இல்லையா? ஸோ அந்த 7 நாள் கூட 7 நாள்லேயும் இவங்க வர மாதிரி 1.5 மணி நேரம் ராகு கேதுகளை குறிக்கும். ஸோ
இதுதான் வந்து நவகிரகங்கள் எப்படி தோன்றுச்சு, அப்புறம் வந்து அந்த திதி எப்படிலாம் உருவாச்சுன்றதுக்கான கதைகள். இப்போ காலபைரவர் வரும். அந்த 12 ஜோதிர்லிங்கத்தையும் வந்து இவங்க அந்த பூமி சமநிலை அடையணும்னு சிவபெருமான், முருகர், விநாயகர், காளி இவங்க எல்லாரும் வந்து நிறுவிக்கிட்டு வருவாங்க ஒவ்வொரு இடமா. ஸோ அந்த மாதிரி நிறுவிட்டு வரும்போது அதை அழிக்கிறதுக்காக ஒரு யாகம் பண்ணுவாங்க இந்த திதி. ஸோ அந்த யாகம் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு இடத்தையும் வந்து இப்போ நிறுவிட்டு ஒரு இடத்த நிறுவிட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே அழிக்கிறதுக்கு வருவாங்க இல்லையா, அப்படி நிறுவப்பட்டவர் தான் வந்து காலபைரவர். ஒவ்வொரு லிங்கமாக நிறுவிட்டு அந்த இடத்துல முக்கியமான சேஸ்திரங்களில் வந்து காலபைரவர் காவல் தெய்வமாக இருக்கார். பஞ்சபாண்டவர்கள் கூட மகாபாரத போர்லாம் முடிச்சுட்டு போகும்போது கரெக்டாக வந்து நம்ம இமயமலை அடிவாரத்தில் அவங்களுக்கு வந்து மோட்சத்தை கொடுப்பார். ஏன்னா வந்து காலத்தை நிர்ணயிக்கிறவர் அவர் தான் காலபைரவர். ஸோ அங்கே வந்து அவங்களோட எல்லா இதுவும் போக்கிட்டு அவங்க 5 பேருக்கும் மோட்சத்தை கொடுப்பாரு. அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது. அங்கேயும் காவல் தெய்வமாக காலபைரவர் தான் இருக்கார். ஸோ எல்லா இடத்துலையும் காவல் தெய்வமாக இருக்கிறது காலபைரவர் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து காளி இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான். ஸோ காலபைரவர் சிவன் படைத்தார். அதுக்கு இணையாக வந்து பெண் தெய்வமாக வந்து நம்ம பார்வதி வந்து பத்ரகாளியை படைச்சிருப்பாங்க. இதுதான் வந்து புராண கதைகள். இப்போ அந்த காசி சேத்திரத்துலேயும் சரி 12 ஜோதிர்லிங்கத்துலேயும் சரி காலபைரவர் பிரதானமாக இருப்பார். அதில் குறிப்பிட்டு சொன்னோன்னா காசியில் மெயினாக வந்து காலபைரவர் அனுமதி இல்லாமல் எதுவுமே வந்து நடக்காது. ஸோ அங்கே அவர் தான் பிரதான தெய்வம் காசியில். இப்போ ஏன் இந்த டாபிக் வந்ததுன்னா, நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள், காலபைரவர் ஜென்மாஷ்டமி. அவரோட வாகனம் நாய் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி கனெக்ட் ஆச்சு, அந்த வாகனத்துக்கு என்ன பண்ணணும், காலபைரவரை எப்படி முறையாக வழங்கணுன்றதை இப்போ சொல்கிறேன். ஸோ இப்படி தான் காலபைரவர் உருவானார். எங்கெங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கே கண்டிப்பாக காலபைரவர் இருப்பார். நவகிரகங்களை கட்டுப்படுத்துகிற ஒரே சக்தி காலபைரவருக்கு தான் இருக்குது. எந்த கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னாலும் அது வணங்கறதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறையை இப்போ சொல்கிறேன். ஸோ நவகிரகங்களை சுற்றிட்டு நீங்கள் நேரடியாக லாஸ்ட்டாக போய் தான் நிறைய பேர் சுற்றுறீங்க. அந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா இப்போது மாற்றிங்க. எப்பவுமே நவகிரகங்களை கடைசியாக சுற்றிட்டு உட்காந்துட்டு போகாதீங்க. அந்த மாதிரி சுற்றிட்டு பக்கத்துலேயே காலபைரவர் இருப்பார். அவரை போயிட்டு மறுபடியும் வணங்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வாங்க. இதுதான் கரெக்டான முறை. ஏன்னா ஒன்று காலபைரவர் இருந்தால் காலபைரவர் கும்பிடுங்க, விநாயகர் இருந்தால் விநாயகரை கும்பிடுங்க, ஆஞ்சநேயர் இருந்தாருன்னா ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. நவகிரகங்களை டைரெக்டாக கும்பிட்டு வரக்கூடாது. கடைசியாக வந்து அவங்கக்கிட்ட விட்டுட்டு வரணும். ஸோ மெயினாக காலபைரவர்கிட்ட விட்டு வந்தீங்கன்னா அவர் தான் காலத்தை நிர்ணயிக்கிறவர். நவகிரகங்களை கட்டுப்படுத்துகிற சக்தி அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இவங்களாம் வந்து நவகிரகங்கள் வந்து கட்டுப்படும். அந்த 3 பேருக்கு அவங்களாம் அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்காங்க. அதுக்கெலாம் தனி ஸ்டோரி இருக்குது. ஸோ சனியை கட்டுப்படுத்துகிற சக்தி ஆஞ்சநேயருக்கு இருக்குது, விநாயகருக்கும் இருக்குது, காலபைரவுக்கு இருக்குது. அதனால் இந்த 3 பேரை கும்பிட்டிங்கன்னா நவகிரகங்களோட பரிபூர்ண அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பரிகாரம் என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஏன் இப்போ காலபைரவர் வந்து சனிக்கிழமை ஏன் கும்பிடணும்னு சொல்கிறேன், எந்த டைமில் கும்பிட்டா எவ்வளோ பலன் கிடைக்கும்னு சொல்கிறேன். சனியோட குரு தான் வந்து காலபைரவர். ஸோ சனிக்கிழமை வர்றதுனால சனிக்கிழமை இரவு 8 to 9 இந்த டயத்தில் போயிட்டு காலபைரவருக்கு இலுப்பை எண்ணெயில் விளக்கு போடுங்க. நவகிரகத்துக்கும் விளக்கு போடுங்க. கடைசியாக வரும்போது இலுப்பை எண்ணெயில் ரெட் கலர் திரி போட்டு காலபைரவருக்கு விளக்கு போடுங்க. மனதார வேண்டிட்டு வாங்க, நவகிரகங்களோட பரிபூர்ண அருள் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. முக்கியமாக வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதுக்கு எப்படி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். ஸோ
ஏன் நம்ம நாய்களுக்கு பிஸ்கெட் வைக்கிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? வாகனம் வந்து நாயின்னு சொல்லிட்டோம் காலபைரவருக்கு. அவருக்கு ஏன் பிஸ்கெட் வைக்கிறோன்றதுக்கு ஒரு சிறு விளக்கம் சொல்கிறேன். நவகிரகத்தில் சூரியனோட தானியம் வந்து கோதுமை. அந்த கோதுமையில் தான் வந்து எல்லா விதமான பிஸ்கெட்டும் செய்கிறாங்க. கோதுமை, மைதா, அது எல்லாமே அதனோட ப்ராடக்ட் தான். ஸோ கோதுமை வந்து சூரியனை குறிக்கக்கூடியது. சூரியனோட அதிதேவதை வந்து சிவபெருமான். சிவபெருமானோட அம்சம்தான் வந்து காலபைரவர். அந்த காலபைரவருக்கு வந்து கோதுமையில் செஞ்ச எந்த பொருளை கொடுத்தாலும் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சாரி. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிஸ்கெட் வந்து நீங்களும் போடுங்க. நான் சனிக்கிழமை நாளைக்கு மறக்காமல் வைங்க. நாய்க்கு பாதுகாப்பாக வைங்க. குழந்தை கையாலையும் வைங்க. ஏன் குழந்தை கையால் வைக்க சொல்கிறேன்னா, ஆனால் பாதுகாப்பாக வைங்க. இப்போ நேற்று தான் ஒரு செய்தி ஒன்று டிவியில் பார்த்தேன். ஒரு கர்நாடகா மாநிலத்தில் வந்து நாய் ஒன்று ஒரு குழந்தைய கடிச்சு வச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஜோசியர் சொல்லிட்டாருன்னு எல்லாம் போய் கடைசியில் என்ன பழியக்கு ஆளாக்கிடாது. பாதுகாப்பாக வைங்க. அது கெட்ட போய் வைக்க குழந்தை பயப்பட்டதுன்னா அவங்க கையிலேருந்து வாங்கி நீங்கள் வைங்க. எந்த தவறும் கிடையாது. ஆனால் எல்லாரும் பாதுகாப்பாக வைங்க. அது என்னோடய வேண்டுகோள். ஸோ அது ஏன் வைக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோதுமை வந்து சூரியனுக்கான தானியம். சூரியனோட அதிதேவதை சிவபெருமான். சிவபெருமானோட அம்சம்தான் வந்து காலபைரவர். ஸோ காலபைரவரோட வாகனம்னா நாய். ஸோ இப்படி தான் கனெக்ட் ஆகுது. நீங்கள் வந்து சப்பாத்தி கூட நல்லெண்ணெயிலையோ இல்லை தேங்காய் எண்ணெயிலையோ சுட்டு அதை துண்டாக ஆக்கி கூட நாய்க்கு வைக்கலாம். அதுவும் கோதுமையில் தான் செய்யும். ஸோ இது செஞ்சுட்டு அந்த விளக்கு போடுற பரிகாரத்தை செய்யுங்க. மானசீகமாக கடவுள்கிட்ட உங்கள் பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்க. அந்த நாள் இனிமையாக அமையும். நவகிரகங்களோட பரிபூர்ண அருள் கிடைக்குன்றதுக்காக தான் நான் முன்கூட்டியே சொல்கிறேன். நாளைக்கு வந்து எந்த காரணத்தை கொண்டும் இந்த 8 to 9 அந்த டைம் சனி வரேன். அந்த டயத்தில் மறக்காமல் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடைங்கன்னு எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். நாய்க்கு பிஸ்கெட்டு சப்பாத்தி வைக்கலாம்னு சொல்லிட்டேன். ஸோ அடுத்து வந்து இன்னொரு பரிகாரம் வந்து நான் நேற்று மறந்துட்டேன். ஸோ அது வந்து சொல்கிறேன். இப்போ அதுவும் ஒரு ராகு கேதுக்கு தான். அந்த பரிகாரம் என்னென்னா, நம்ம பழனி மலை ஏறும் போது நம்ம வந்து இடுமன் சாமி இருக்கும். அங்கே இடுமன் சாமி பேக் சைடில் வந்து குரா மரம்னு இருக்கும். ராகுவை திருப்பி போட்டால் தான் குரா. ஸோ அந்த ராகு கேதுகளுக்கு பரிகாரமாக அந்த மரத்தில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த தொட்டில் கட்டிட்டு ராகு காலத்தில் வந்து உங்கள் சங்கல்பத்தை வைங்க. குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க குழந்தை பாக்கியம் வைங்க. திருமண தடை இருக்கிறவங்க திருமண தடைக்கு வேண்டிக்குங்க. ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க அந்த தோஷம் நிவர்த்தி ஆனவங்க வேண்டிங்க. அது கூடவே வந்து நம்ம சொன்ன அந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு வாங்க. ஸோ அந்த குராமணத்தில் ராகு காலத்தில் வந்து நீங்கள் ராகு காலம் யமகண்டம் எது உங்களுக்கு அதிக பாதிப்பு தருதோ அந்த டயத்தில் போயிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அந்த அங்கேயே போட்டிருக்கோம் குரா மரம்ன்ட்டு நிறைய பேர் தொட்டியில் கட்டியிருப்பாங்க. அந்த ராகு காலம் யமகண்டம் அந்த 1.5 மணி நேரம் அங்கேயே இருந்து உங்கள் சங்கல்பத்தை வச்சுட்டு முருகரை பார்த்துட்டு வாங்க. இல்லை பார்த்துட்டு வந்து கூட உட்காந்துட்டு மறுபடியும் கீழே முருகன் விநாயகர் இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு வேண்டிட்டு திரு ஆமினான் குடி கீழே இருக்கும். அந்த கோயிலுக்கும் மறக்காமல் போயிட்டு வாங்க. இது ராகு கேதுக்கு நல்ல பரிகாரம். இதையும் மறக்காமல் செஞ்சிடுங்க. அந்த கடைசி 15 நிமிஷம் நல்லபடியாக வேண்டிங்க. அங்கே சங்கல்பம் வைக்கிறது நிச்சயமாக நிறைவேறும். ராகு காலம் யமகண்டத்து. ஸோ அதை வந்து மறக்காமல் செய்யுங்க. யாரெல்லாம் பழனிக்கு போகிறீங்களோ இனிமேல் அந்த மரத்தை பார்த்துட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க. இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அங்கேயே போர்டு இருக்கும், குரான் போட்டு இருக்கும். நிறைய தொட்டில் கட்டியிருப்பாங்க. இடுமன் கோயிலுக்கு அப்படியே பேக் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மரம் இருக்கும். அதை பயன்படுத்திங்க. இது எல்லாத்துக்குமே பண்ணலாம். ராகு கேது தோஷத்துக்கு பண்ணலாம், திருமண தடைக்கு பண்ணலாம், குழந்தை
குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணலாம். ராகு 5ஆம் இடத்துல அந்த புத்திரதோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். அதெல்லாம் பண்ணலாம். அதை சுபகிரகங்கள் பார்த்தா அந்த குரு பார்த்துட்டாருன்னா அது விலகிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த பரிகாரம்லாம் செஞ்சு பயனடையணும். ஸோ நாளைக்கு என்ன டாபிக்னால் நான் அந்த பித்ரு தோஷத்துக்கும் குலதெய்வ சாப தோஷத்துக்கும் எப்படி உங்கள் ஜாதகத்தில் கண்டுபிடிக்கணும், அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கணுன்ற பரிகாரத்தை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டாபிக் திருமணத்துக்கு சில எப்படி நீங்கள் வரன் பார்க்கும்போது எந்தெந்த கட்டத்தை பார்க்கணும், எப்படி பார்க்கணுன்றது சொல்கிறேன். இதுதான் இப்போதைக்கு அஜெண்டா. இது 2 அந்த திருமணத்துக்கான பரிகாரங்கள் முழுவதுமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி லக்னம், உங்களுடைய நட்சத்திரம், திதி, இதுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன பலன், பொது பலன் நான் சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ராசி, அதாவது லக்னம் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ராசிக்கும் ஒரு லக்னம் இருக்குது, அதுக்கு பேர் சந்திர லக்னம். அந்த லக்னம் எப்படி வேலை செய்யுதுன்றதையும் நான் சொல்கிறேன் 1 by 1. அதே மாதிரி மிருகசீரிஷம் அப்படின்றது பொதுவாக சொல்கிறது நட்சத்திரம், அந்த பொது பலன் தான் சொல்கிறாங்க. நான் ஒவ்வொரு பாதத்துக்கும் சொல்லி ஸோ நான் அந்த விளக்கங்கள்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலையாக தெளிவுபடுத்துகிறேன். நம்மால் வந்துட்டார். நம்ம வீடியோ போடும்போது எப்போவுமே சனி பகவான் எச்சரிக்கை பண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பார். என்னோடய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அது ஏன்றதும் சொல்கிறேன். இப்போ நான் எனக்கு சனி துலாத்தில் உச்சம். அந்த கிரகத்தோட காரகத்துவம் எப்பவுமே இருக்கும். ஸோ அது அதை நம்ம விலகி போகவும் முடியாது. அது எப்பவும் நம்ம கூடவே பயணப்படும். அதே மாதிரி நான் எப்போ ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் சரி, இல்லை ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும்போதும் சனியை பற்றி பேசாமல் இருக்க மாட்டேன். அதுதான் அந்த கிரகத்தோட காரகத்துவம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் சனி பகவான் தான். எல்லாரும் பார்த்து பயந்து ஓடுவீங்க. நான் விரும்பி போய் பார்ப்பேன். நிறைய விஷயம் அவரை பற்றி தெரிஞ்சுப்பேன். ஸோ இதெல்லாம் என்னோட இது. அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் இது 6வது வீடியோ, என்னோடய வீடியோ. நான் எப்பப்பெல்லாம் மாடியில் போடுறேன்னா அப்பப்பெல்லாம் சவுண்டு கொடுத்துட்டு போயிடுவார். அது எதுக்காக சொல்கிறாருன்றது இன்னும் புதிராகவே இருக்குது. எல்லாம் பெரியவங்களோட ஆசீர்வாதமாக கூட இருக்கலாம். எல்லாமே இறை செயல். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இன்றைக்கி டாபிக் இதோட முடிச்சுக்கிறேன். வணக்கம்.